ரமதானோட ஃபர்ஸ்ட் நோம்பு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இறைவன் லேசாக்கி கொடுத்தா அதோட இஃப்தார் மினி விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நோம்பு திறக்கிறதுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெருசா எதுவும் இல்ல, டேட்ஸ், அகர் அகர், பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரியான கொஞ்சம் திங்ஸ் தான். பாதாம் பிசினை கோர்ஸா அரைச்சு ஊற போட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்திலே ஊறிடும். ஸோ ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது 5 மினிட்ஸ்ல ஊறிடும். லெமன் மலிவா கிடைச்சிச்சுன்னு கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே போட்டுட்டோம்னா காஞ்சி போயிடும்னு அதை மட்டும் புளிஞ்சு வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுங்க, இஃப்தார் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. வீடை டீப் கிளீன் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அரைச்சு வைப்பேன். அது எப்பயும் பண்றது தான். மற்றபடி ப்ரிப் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிறனால நான் வீடியோ எதுவுமே ஷேர் பண்ணல. வீட்டு பக்கத்துல எல்லாமே கிடைக்குது, வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எங்க அம்மா ஒரு நாளும் ப்ரிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. வீடை நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அதுவே ஒரு நல்ல ரமதான் வைப் கிடைக்கும். ரமதானுக்கு மட்டும் யூஸ் பண்ற சில திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. அவ்வளவுதான். அதே தான் நானும் ஃபாலோ பண்றேன். அப்புறம் இஃப்தார் ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்னுனாலும் உருப்படியா கொஞ்ச நேரத்திலே சமைக்கிற மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் எடுத்துட்டு வரேன். அது கண்டிப்பா அன்ஹெல்த்தியா இருக்காது, டீப் ஃப்ரைடா இருக்காது. இப்போ இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெட் கோவா, ஆப்பிள், பிளாக் கிரேப்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இன்னொரு சைடு பால் காய்ச்சி பாதியில ரோஸ் மில்க் கலக்கி வச்சுட்டு மிச்ச பாதியில அகர் அகர் பாதாம் மில்க் புட்டிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ண வச்சாச்சு. கூடவே நன்னாரி ஷர்பத்தையும் கலந்து வச்சுட்டேன்னா வேலை இதோட முடிஞ்சிடும். நோம்பு திறக்கிறதுக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. லெமன் ஜூஸ், ஊற வச்சிருக்க பாதாம் பிசின், சப்ஜா சீட்ஸ் எல்லாமே போட்டு கலந்துருந்து அது ஆல்ரெடி குளிர்ச்சியா தான் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாம். ஃபைனலா பாதாம் முந்திரி உள்ள வச்ச டேட்ஸ், பள்ளிவாசல வாங்கின நோம்பு கஞ்சி, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வரும்போது குட்டி குட்டி வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிம்பிளா சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.